மக்களே வணக்கம். இன்னைக்கு குதிங்கால் வலியை எப்படி சுலபமான முறையில் செலவே இல்லாமல் சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த குதிங்கால் வலி எப்படி வருது அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் இல்லை அப்படின்னா அளவுக்கு அதிகமான பருமனாலையும் ரொம்ப நேரமாக நிற்கிறதுனாலையும் அல்லது ரொம்ப தூரமாக நடக்கிறதுனாலையும் தான் வரும். இந்த வலி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தூங்கி எந்திரிச்சா நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போ எருக்கலையில் ஒரு 6-7 இலையை பறிச்சுக்கிறோம். அதை பறிக்கும் போது அதோட பால் கண்ணில் தெரிக்காம கவனமா பறிச்சுக்கோங்க. எரிக்கலை இலை பழுத்த இலையா இருந்தாலும் பரவாயில்ல, பறிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு செங்கல் எடுத்துக்கிறோம். அந்த செங்கல் வெடிப்பு உடைஞ்சது எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு முழுமையான செங்கலா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம செங்கலை சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது உடஞ்சிரும், அதனாலதான் வெடிப்பு இல்லாம பார்த்து எடுத்துக்கிறணும். ஒரு முழு செங்கல் எடுத்துட்டு அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கேஸ் அடுப்புல வச்சு சூடு பண்ணுங்க. உங்க வீட்டுல விறகடுப்பு இருந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல, விறகடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கலாம். நான் கேஸ் அடுப்புல தான் வச்சு சூடு பண்றேன். இதை எவ்வளவு நேரம் சூடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுப்பை ஃபுல்லா வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க செங்கலை. அப்பதான் அது நல்ல பழுத்து சூடாகி வரும். இப்ப செங்கல் நல்லா சூடாகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியை தொட்டு நீங்க செங்கல்ல தொளிச்சு பாருங்க. அது சுரீர்னு சவுண்டு கேட்கும். அப்ப அது நமக்கு நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, செங்கலை ஒரு பலகையில இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வைக்கும் போது நம்ம அடுப்புல சூடாக்கணும் பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதி மேல வர மாதிரி நீங்க இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுக்கிட்டு இப்ப நம்ம எரிக்கலை இலையை எடுத்துக்கிறோம். எரிக்கலை இலையை எடுத்து அதனோட காம்புகள் அந்த சைடும் இந்த சைடும் வர மாதிரி நான் என் வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி நீங்க அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுக்கிட்டு செங்கல் ஃபுல்லா பரப்பி அடுக்கி வச்சுக்கோங்க. செங்கல் வெளியே மேல தெரியாத அளவுக்கு நீங்க ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க. சேர்ல உட்காந்துக்கிட்டு உங்களோட 2 குதிங்காலையும் எடுத்து அந்த இலை மேல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு வச்சு வச்சு எடுங்க. நீங்க அதுக்காக வேண்டிய அளவுக்கு மீறின சூடா வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சூடு தாங்குற அளவுக்கு வச்சு வச்சு எடுத்துக்கோங்க. குதிங்கால நல்லா திருப்பி திருப்பி வைங்க, வலி இருக்கிற பக்கம் எல்லாமே. இப்ப அது அந்த இலை தண்ணியா வரும். அது அந்த எரிக்கலை இலையோட பால், அந்த பாலும் இந்த சூடும் சேரும் போது நமக்கு வலி அவ்வளவு நல்லா கேட்கும். பார்த்துக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 5-6 நிமிஷமாவது கண்டிப்பா நீங்க அதை வைக்கணும். வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சூடு தாங்குற அளவுக்கு. இப்ப இலை கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா உங்களோட பாதத்தை ஃபுல்லா அதுல வச்சு எடுங்க. இந்த எரிக்கலை இலை ஒத்தனை வச்சீங்க அப்படின்னா உங்க காலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் உறிஞ்சி குதிங்கால் வலி சரியாகிரும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படியே 4 நாளைக்கு வச்சுட்டு வாங்க, வலி சரியாயிரும். இதை சுகர் பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் கவனமா வைங்க. ஏன்னா கால் பொத்து புண்ணு வந்துடாம பாத்துக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி மக்களே.